Assalamualaikum friends. இன்னைக்கான வீடியோல ஒரு பிரைடலோட கல்யாண ப்ளவுஸ் பார்க்குறோம். சிம்பிளா கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஹெவியா கச்சக்கச்சன்னு வேணாம். நீட்டா எங்களுக்கு அந்த கிரீன் கலர் தெரியணும். ரொம்ப ஃபில் பண்ணி எனக்கு இருக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. சாரி வந்து ரெட் கலரு. ரெட்டுக்கு வந்து கான்ட்ராஸ்டா இருக்கட்டும்னு சொல்லி கிரீன் கலர் அவங்களே கிளாத் எடுத்தும் கொடுத்துட்டாங்க. அதில் இதுதான் டிசைன் சொல்லி இதை ஒர்க் பண்ணால் போதும், வேற எந்த கலர் காம்பினேஷனும் ஆட் பண்ண வேணாம் அப்படின்ற சஜஷன் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து இதை எந்த சாரிக்கு வேணாலும் மேட்ச் பண்ணி போட்டுருந்தாங்க. கோல்டு செட்டிங்ஸ்லேயே போட்டிருந்தோம்னா அதுக்காக அவங்க அந்த ஒரு சஜஷன் மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோன்றதை பார்ப்போம். 3 லைன் ஜரி, ஒரு லைன் வந்து 3mm சுகர் பீட் வச்சு ஆல்டர்னேட்டிவாக வச்சு ஃபுல்லாக ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். திருப்பி ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு ஒரு 1 inch கேப்பில் ஒரு பூ மாதிரி போட்டிருக்கோம். 4mm வச்சு சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கோம். 3mm சுகர் பீட் வச்சு திருப்பி ஒரு 3mm அந்த மாதிரி 3 இதை வச்சு ஃபுல்லாக சுற்றி ஒரு பூ மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு 3 inches கேப்பில் பூ வச்சுட்டு ஊடால வந்து ஒரு கொடி மாதிரி போட்டு ஃபுல்லாக சுகர் பீட்லேயே லீஃப் ஃபுல்லாக போட்டு ஜரி வச்சு அவுட்லைன் கொடுத்து இந்த ஃபுல் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதோட மேலே வந்து ஃபுல்லாக 1 inch கேப்பில் லைன் கொடுத்துட்டு ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு செட்டிங்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் லைனில் வந்து 4mm வச்சுட்டு 2 லைன் சுகர் பீட் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 4mm சுகர் பீடு வச்சு குட்டி குட்டியாக அங்கங்கே மோட்டிஃப் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு சென்டரில் வந்து சுகர் பீட் வச்சு அந்த கேப் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு பூ மாதிரி மேக் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு பூ மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து 1.5 inch கேப்பில் ரவுண்ட் ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டு சுற்றி சுகர் பீட் 4mm சுகர் பீட் வச்சு 4 சைடு வர மாதிரி இந்த மாதிரி கொடுத்து இந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். திருப்பி அதுலேருந்து 1.5 inch கேப்பில் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் ஒட்டி சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இதே செட்டிங்ஸ் தான் ரிப்பீட் மேலே அப்படியே மேலே வருது. அது வந்து ஒவ்வொரு லைன் கோன்ஸ் வந்து அதே ரிப்பீட் வரும். இந்த நடுவில் இருக்க லைனுக்கு வந்து 4mm வச்சுட்டு 4 கோல்டன் கலர் ஸ்டோன் ஒட்டி ஜரி வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அந்த 2 இதுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒட்டிட்டு 3mm வந்து ஒரு 6 3mm வச்சு ஜரி வச்சு அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல்லாகவே ரிப்பீட்டடாக அந்த ஒர்க்கே ஆல்டர்னேட்டிவாக பண்ணி ஃபுல்லாக அந்த லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட ஃபைனல் லுக். நெக் அண்ட் ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நெக்கில் நம்ம வந்து 3 லைன் ஜரி கொடுத்துருக்கோம், ஒரு லைன் சுகர் பீடு, ஸ்டோன் செயின் ஒரு லைன் கொடுத்துருக்கோம், சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கோம். ஸ்டோன் செயின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோன் செயினுக்குமே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ், அதாவது பா மாதிரி கொடுத்து ஒவ்வொரு ஸ்டோன் செயினுக்குமே ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம். ஸோ எங்கேயுமே லூஸ் இருக்காது. அந்த ஸ்டோன் செயின் வந்து தூக்கிட்டு எங்கேயுமே நிற்காது. ஃபுல்லாகவே நம்ம பீட்ஸோடு சேர்த்து அதுவும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். திருப்பி ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். 3mm வந்து ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா சுகர் பீடு, அடுத்து 4mm திருப்பி சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3mmமும் 4mmமும் சிங்கிள் பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீட் வந்து 2 பீட்ஸ் ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய பீட்ஸ் எல்லாமே ஒன்ஸ் ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் நடுவில் வந்து ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக போடணும், இல்லைன்னா வந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் வந்து 1 inch ஒன்ஸ் ஒட்டிட்டு 3mm வச்சு மோட்டிஃப் மாதிரி மேலே நீட்னாப்பில் குச்சியாக வச்சு அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனை சுற்றி அவுட்லைன் கொடுத்து ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். புட்டாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக 4mm வச்சு சுற்றி சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். புட்டாஸ் மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டும் சேம் ஒர்க்கு ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு. புட்டாஸ் அதே தான் கொடுத்துருக்கோம். புட்டாஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து தேவைப்படாது. இது வந்து லட்கன் ரெடி பண்ணியிருக்கோம். பிரைடோட இனிஷியல் பார்த்தீங்கன்னா KSன்னு சொல்லியிருந்தாங்க. K வந்து 3mmல கொடுத்துட்டு சுற்றி அவுட்டில் சுகர் பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி 3mm கொடுத்து சுகர் பீட் கொடுத்து 2 லைன் ஜரி கொடுத்து அந்த இதை ஃபில் பண்ணியிருக்கோம். அதே தான் இந்த மற்ற 2 லட்கனுக்கும் செஞ்சு ஃபுல்லாக ஒர்க்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட ஃபைனல் லுக். தேங்க்யூ.